ஞாயிறு கடைசினா ரெடியா? என்னிடம் 3 ஆப்பிள்கள் இருக்கின்றன, நீ 2 எடுத்துக்கொண்டால் உன்னிடம் எத்தனை ஆப்பிள் இருக்கும்? இதுதான் நாங்கள் கேட்ட கேள்வி. இதுக்குரிய ஆன்சர் என்ன? சரியான ஆன்சர் 2 இந்த பெரும்பாலான ஆட்கள் போட்டிருப்பீங்க. என்னிடம் 3 ஆப்பிள்கள் இருந்தன, 2ஐ நீ எடுத்துக்கொண்டா என்னிடம் இருக்க போகிறது 1. ஆனால் கேட்டது உன்னிடம் எத்தனை ஆப்பிள்கள் இருக்கும், எடுத்த 2 உன்னிடம் இருக்கும். அப்போ 2 தான் இதுக்குரிய சரியான விடு. சரியா சொன்ன வாழ்த்துக்கள். இன்று முறை 5 வினா தான் பார்க்க போகிறோம். 5ல் ஏதாவது ஒன்றாவது உங்களை கண்டிப்பாக குழப்பம், கவனமாக இருங்க. 5க்கு 5 எல்லாராலுமே பெரும்பாலும் எடுக்க முடியும். முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்க. முதல் 66 முதலாவது கேள்வி, ஒரு மனிதன் கண்ணை மூடிக்கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கின்றான் எப்படி? இதுல பெரும்பாலான கேள்விகள் லாஜிக் சம்பந்தப்பட்ட கேள்வி தான். மேத்ஸ் சம்பந்தப்பட்டது லாஜிக் சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுக்கு யோசிங்க. கண்ணை மூடிக்கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கிறேன், அவன் கனவு காண்றான்றதுதான் சரியான விடு. கேள்வி இலக்கம் 2 தந்தை 2 மகன் மொத்தமா 3 பேராம், அது எப்படி சாத்தியம்ன்றதை கமெண்ட்ல போடுங்க. இதுக்கு சரியான விட தாத்தா, அதோட அப்பா, அதோட மகன். அப்ப 3 பேர். மகனுடைய தந்தை அப்பா, ஒரு அப்பா வந்துடுவார். அடுத்தது அப்பாட அப்பா தாத்தா, அடுத்து இன்னொரு அப்பா. மொத்தத்துல 2 தந்தை 2 மகன், 3 பேர் வந்துட்டோம். சரியா நீங்க கெஸ் பண்ணீங்களா? கேள்வி இலக்கம் 3 5 கூட்டல் 2 பெருக்கல் 5. பொட்மாஸ் மறந்தா ஆன்சர் போச்சு. இது மட்டும் சம்பந்தப்பட்டதான். பொட்மாஸ் மறந்தா போச்சு. இதுக்குரிய விட 50 போட்டீங்களா, அது முற்றிலும் தவறான விட. இதுக்குரிய சரியான விட 15. இந்த 15 எப்படி வந்தாலும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு கூட்டலும் பெருக்கலும் வரைக்கும் பொட்மாஸ் ஆர்டரில் நாங்கள் பெருக்கெல்லாம் முதல்ல செய்யணும். அப்போ 2 5ஆல் பெருக்கிட்டு தான் பிறகு 5 கூட்டணும். 2 5ஆல் பெருக்கணும்னா 10, அதோட 5 கூட்டணும்னா 10ஓட 5 கூட்டினா 15 தான் இதுக்குரிய சரியான விட. முக்கியமான குழப்பம் சம்மந்தப்பட்ட கேள்வி, ஒரு கோழி ஒரு நாளில் ஒரு முட்டையிட்டால் 7 கோழி 7 நாளில் எத்தனை முட்டையிடும்? ஜோசிங்க. கொஞ்சம் குழப்பம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுக்குரிய சரியான விட 7 போட்டிங்களா, அது தவறான விட. 49 தான் இதுக்குரிய சரியான விட. இந்த 49 எப்படி வந்து தெரியுமா? ஒரு கோழி ஒரு நாளில் ஒரு முட்டை இட்டால் 7 கோழி 7 நாளில் 7 முட்டை இடும் போடக்கூடாது, தவறானது. ஒரு கோழி ஒரு நாளில் ஒரு முட்டை இடும். அப்போ 7 நாளில் ஒரு கோழியே 7 முட்டை விட்டுடும். அப்போ 7 கோழியும் ஒரு நாளில் ஒரு கோழி 7 முட்டை விட்டால் 7 கோழியும் 7 7 49 முட்டைகள் இடப்பட்டிருக்கு. 100ல் பாதி கூட்டல் 100. இதுக்குரிய ஆன்சர் என்ன? இதுக்குரிய ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் மட்டும் நீங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் போடணும். நீங்கள் 1 வரைக்கும் 5 வரை ஆனதுக்கு எத்தனை சரி எடுத்தீங்க? எந்த கேள்வி 5 கேள்விகளில் எந்த கேள்வி உங்களை குழப்பிச்சு? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கடைசி கேள்வி வீடியோ பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்த காலையில் அது சரியான பார்வையாக இருக்கும். 150 நினைக்கிறீங்களா? குழப்பம் இருக்கலாம், கவனம்.